திருப்பலி முன்னுரை. இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட மைய சிந்தனை, உழைப்பால் அகமகிழும் திருப்பயணிகள். இறைமகன் இயேசு நம் இல்லங்களிலும் இதயங்களிலும் நமக்கு நன்மை செய்ய நம்மை தேடி வரும்போது, புனித பேதுருவைப் போல அன்போடு ஏற்றுக்கொண்டு அற்புதங்கள் பெற்று வாழ இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார். அவர் நம்முள் செயலாற்ற ஆர்வமுடன் தம்மை அர்ப்பணிப்பவர்களை தேடி வருகின்றார். ஆம், அற்புதங்கள் அவர் சொல்லும் வார்த்தைகளால் நடப்பது ஆண்டவரின் அருளையும் ஆற்றலையும் உணரச் செய்கிறது. வார்த்தைக்கு கீழ்ப்படிதலே சீடத்துவத்தின் சிறப்பு. வார்த்தை வல்லமையுள்ளது என்று அறிந்தவர்கள் மட்டுமே இயேசுவை நம்பி நற்செய்தியை அறிவிக்க முடியும். அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தாமாக செயல்படுவதில்லை. அழைப்புக்கு தலைவணங்கி தன்னை தருகிறார்கள். இயேசு யார் என்பதை அறிந்த பேதுரு தன்னை பாவி என்று அறிகிறான். தன்னை உணர்ந்தவர்களால் பிறருக்கு நன்மை செய்ய முடியுமே அன்றி பிறர் குற்றம் காண இயலாது. கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில் காணப்படும் தொலைவை மாற்றி நெருக்கத்தை உண்டாக்க முயல்வோம். பழைய பாவ வாழ்வையும் பாச பிணைப்புகளையும் இழந்தாலும், தொல்லைகளும் துன்பங்களும் நம்மை சூழ்ந்தாலும், கடினமாக உழைத்து இறை சித்தம் செய்து வாழும் மனநிலை வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஆதாமின் கீழ்ப்படியாமையால் இயல்பாக இறைவனிடமிருந்து பெற்று வந்த நன்மைகள் தடைப்பட்டு போகிறது. உழைத்து உண்ணும் நிலை உருவாகிறது. மண்ணுக்கே திரும்பும் அவலம் அரங்கேறுகிறது. இது கீழ்ப்படியாமையால் தோன்றிய வீழ்ச்சியையும் உழைப்பின் மேன்மையையும் விளக்குகிறது. மனிதனுக்கு இயல்பாக மண்ணின் மீதுள்ள நாட்டம் முள்ளுக்காடுகளை களைந்து கனிதரும் மரங்களை வளர்க்கச் செய்கிறது. உழைப்பினாலும் வெயிலினாலும் உடல் பலமிழந்து போகாதபடி தோலுடை கொடுத்து ஆதரிக்கும் கடவுளின் அன்பை இவ்வாசகம் வழி கேட்டு தியானிப்போம். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தன்னை அற்பமானவன் என்றும் கிறிஸ்துவின் இரக்கத்தினால் அதிகமாக பரிசுத்த வாழ்வில் நிலைத்திருக்கவும் நற்செய்தி அறிவிக்கவும் கடினமாக உழைக்கவும் கற்றுக்கொண்டேன் என்று குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நம்பிக்கை வாழ்வின் அடித்தளம் மட்டுமல்ல, நற்செய்தி அறிவிப்பின் மையம் மற்றும் வாழ்வின் ஆதாரமாகவும் உள்ளது என்று குறிப்பிடும் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கேட்டு தியானிப்போம்.